ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஏகாதசி திதியோடு வரக்கூடிய புரட்டாசி மாத சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை. பெருமாள் கடனை அடைக்கக்கூடிய வேலையை சுலபமாக செஞ்சுடுவாங்க. காரணம், கடன் பிரச்சனையினால் ஒருவருக்கு எவ்வளோ கஷ்டம் வருங்கிறது பெருமாளுக்கு தெரியும். நம்முடைய கடன் பிரச்சனையும் அவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்க. நாளைய தினம் நீங்கள் தளிகை போடுவதாக இருந்தாலும் சரி, மாவிளக்கு போடுவதாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணியை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து மஞ்சள் கரைசலை முக்கி உலர வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நாமக்கட்டி வைக்கணும். நாமக்கட்டி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. புது நாமக்கட்டியாக ஒன்று வாங்கிக்கோங்க. பெருமாளுக்கு நாமம் போடும்போது நாமக்கட்டியை நம்ம பயன்படுத்துவோம். குளிர்ந்த நாமக்கட்டியை கல்லுப்போடு சேர்த்து ஏலக்காயும் வச்சு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு பெருமாள் பாதத்தில் வச்சுருங்க. நம்முடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பற்றி எரியக்கூடிய உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாமக்கட்டிங்கிறது குளிர்ச்சியை கொடுக்கறது. இந்த நாமக்கட்டி பெருமாளுக்கு எப்படி குளிர்ச்சியை கொடுக்குமோ அதே போல் உங்களுக்கு இந்த வழிபாடு பற்றி எரியும் கடனை குளிர வைக்கும். அதுதான் இதோட இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. பெரும்பாலும் இப்போ நாமக்கட்டிங்கிறது யார் வீட்லேயுமே கிடைக்கிறதில்ல. அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லை. பயன்படுத்தினாலும் நம்ம புது நாமக்கட்டியை வாங்கி நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முடிச்சை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் பெருமாளோட பாதத்திலே வச்சுருங்க. புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் நாமக்கட்டியும் தண்ணீரில் போட்டு கரைச்சிடுங்க. ஏலக்காய் எடுத்து செடி கொடிகளுக்கு போட்டுருங்க. மண்பாங்கான இடத்துல, அப்படி செடிக்கொடி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேறு எங்கேயாவது மண்பாங்கான இடத்துல போட்டுருங்க. அது அப்படியே மக்கி போயிடும். இந்த நாமக்கட்டியும் கல்லுப்பும் தண்ணீரில் கலந்தது போல் உங்கள் கடனும் வெகு விரைவிலேயே கரைய தொடங்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை புரட்டாசி மாத பெருமாளை நினைச்சு நாளைய வரக்கூடிய சனிக்கிழமையில் செய்யலாம். ஏன்னா நாளைய தினம் ஏகாதசியை அஜா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு உங்களுடைய கடன் சுமை கட்டாயம் குறையும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். பெருமாளோட நாமத்தை கோவிந்தா கோவிந்தா, நாராயணா, ஸ்ரீனிவாசா, இப்படி ஓம் நமோ நாராயணா, இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நாளைய தினம் சொல்லிக்கிட்டே வாங்க. நாளைய தினம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை மற்றவர்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யலாம். கட்டாயம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. துளசி தீர்த்தத்தை வீட்டில் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை அல்லது துளசி ஒரு கொத்தாவது துளசி கொண்டு போய் பெருமாளுக்கு வைங்க. உங்கள் கோயிலுக்கு போக முடியலைனாலும் வீட்டில் இருக்கும் பெருமாளுக்கு நீங்கள் துளசியை நீங்கள் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நாளைய தினம் தயிர் சேர்த்துக்காமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. உங்களால் முடிந்தால் நாளைய தினம் யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் வழங்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.